கரூர் சம்பவத்தை அடுத்து கூட்டணி நெருக்கடியை காட்டுகிறதா பாஜக? 3 நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் விஜய். பாஜக கூட்டணிக்காக விஜயுடன் பேச தயாராகும் பிரபலம். இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அரசியலுக்கு நுழைஞ்சதுமே திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னாரு, பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பாஜகவை எதிர்த்தாதான் தமிழ்நாடு அரசியல் களத்துல அரசியல் பண்ண முடியும். தமிழ்நாடு அரசியல் களத்திலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் எளிதா ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கிறதுனால தன்னை பாஜகவோட பி டீம், சி டீம் இப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படியே ஆளுங்கட்சியினரோ மற்ற கட்சிகளோ அவர் மேல விமர்சனங்களை முன் வச்சாலும் அதுக்கு பதிலடியா நானும் பாஜக விமர்சிக்கிறேன், பாஜகவை நானும் கொள்கை எதிரியா தான் பாக்குறேன் அப்படின்னு விஜயால பதில் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் அவர் உடனடியா திமுகவை அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னவர் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம ஒரு அறிக்கையும் கொடுத்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க திமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் போது இது பொருந்தாத கூட்டணி, இது கட்டாயத்திற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி, அடிமைத்தனம் அப்படிலாம் எம்ஜிஆர் தொண்டர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய விமர்சனங்களை அவர் முன் வச்சார். ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதையே அவர் விரும்பல. எனவேதான் அப்படியான விமர்சனங்களை எல்லாம் விஜய் முன் வச்சார். இந்த நிலையில கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்தை அடுத்து உடனடியான நேரடியான ஆதரவை பாஜக விஜய்க்கு கொடுக்குது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் பாஜகவை அப்பப்ப விமர்சனம் பண்ணாலும் பாஜக அவர் மேல அவ்வளவான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல, எந்த எதிர்வினையும் காட்டல. அப்பப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ஒரு சிலர் விஜய்க்கு பதில் சொன்னாங்களே தவிர அதுவும் பெரிய அளவுல அவங்க எதிர்வினை ஆற்றல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவம் நடந்த உடனடியா விஜய்க்கு ஆதரவு காட்டுறாங்க. ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடியவங்க விஜய் மேல எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. ஒரு வார்த்தை கூட விஜய் மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து யாருமே சொல்லல. இங்க இருக்கிறவங்களும் சரி, டெல்லியில இருந்து வந்தவங்களும் சரி விஜய்க்கு தான் முழுக்க முழுக்க ஆதரவா இருந்தாங்க. இந்த நிலையில பாஜக தங்களோட கூட்டணிக்குள்ள விஜய் இழுக்க பாக்குது, அதுக்கான முயற்சியில இருக்கு. பாஜக இதுக்காக விஜய் தரப்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. டெல்லி மேலிடத்துல இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர் ஒருவரும் விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. இப்படியான செய்திகள்லாம் கூட வர ஆரம்பிச்சது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கரூர் சம்பவத்திலே அவங்க விஜயோட அரசியல் என்ன, விஜய் யாரு, அவருடைய அரசியல் எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தலைமை உள்ளவர் அப்படிங்கறதெல்லாம் பாஜகவுக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காரு, ஒரு தைரியம் இல்லாத ஒரு தலைவரா இருக்கிறாரு, அவர் யாரோ ஒருத்தருடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு அப்படிங்கறத பாஜக தெளிவாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்ன வரைக்கும் தலைமறைவாவே இருக்காங்க. இவர் 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. இப்ப வரைக்கும் களத்துக்கு போய் என்ன ஆச்சு, எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லல. இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் அவரு வீட்டிலே தான் இருக்காரு. சோ ஒரு தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான தகுதி துணிச்சல். அந்த துணிச்சல் விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ இதை பயன்படுத்தி பாஜக தங்களோட கூட்டணிக்குள்ள விஜய் இழுக்க பாக்குதா அப்படிங்கிற விமர்சனங்கள் கிளம்பியிருக்கு. இந்த கரூர் சம்பவத்துல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுது. அப்ப முதல் குற்றவாளியா தாவேக மாவட்ட செயலாளர், அடுத்தது புசியான நிர்மல்குமார் அப்படின்னு அடுத்தடுத்த தாவேக நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. மதியழகனை மட்டும் கைது பண்ணிருக்காங்க, அடுத்தது யாரையும் கைது பண்ணல. இந்த நிலையில விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் பல பேர் முன் வச்சாங்க. ஆனா விஜய் மேல வழக்கை பதிவு செய்யல. ஆனாலும் கூட விஜயோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே அவர் நடந்துகிட்ட விதம், அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பலராலும் அதிகமா விமர்சனம் செய்யப்பட்டது. நடுநிலையாளர்கள், அவருடைய ரசிகர்களே ஒரு சிலர் விஜய் இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவருடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. எனவே வரக்கூடிய காலங்களில் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு, என்ன மாதிரி அரசியலை அவர் எடுத்துட்டு போவாரு, இனிமே அவருடைய அந்த பரப்புரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறதுனால இதையெல்லாம், இந்த நெருக்கடியெல்லாம், இந்த சிக்கலையெல்லாம், வழக்குகளை எல்லாம் விஜய் எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாஜக பயன்படுத்திக்க பாக்குது அப்படிங்கிற விமர்சனங்களை பலர் முன்வைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுமே நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தப்படுது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் களம் கண்டா அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள்ல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவரு கிட்டத்தட்ட 10-15% வாக்கு வங்கி அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா. இளைஞர்கள் வாக்கு வங்கி, புதிய வாக்காளர்களோட வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு போகும், பெண்களோட வாக்குகள் விஜய்க்கு போகும். அவர் ரொம்ப களமிறங்காம
நார்மலா அவர் அரசியல் பண்ணாலே அவருக்கு 15% வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்லாம் பல கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. இதை பாஜக ரொம்பவே உன்னிப்பா கவனிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவங்க இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஆனா அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த கரூர் சம்பவத்துல காவல்துறையோட விசாரணை ஒரு பக்கம், ஒரு நபர் விசாரணை ஆணையம் மறுபக்கம் அப்படின்னு விஜய்க்கு நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய நெருக்கடிகள் இருக்கு. இதையெல்லாம் அவர் தாண்டி வரணும். அதுக்கான தைரியம் முதல்ல விஜய்க்கு வேணும். எனவே யாரோ ஒருவருடைய ஒரு பெரிய கட்சியோட ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. எனவே அந்த ஒரு விஷயத்தை தான் பாஜக பயன்படுத்திக்க பாக்குது அப்படிங்கிற கருத்துக்களையும் பலர் முன்வைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 நெருக்கடிகள் இருக்கு. இந்த 3 நெருக்கடியாலேயே அவர் பாஜக பக்கம் போகலாம் அப்படிங்கிற விமர்சனங்களையும் பலர் முன்வைக்கிறாங்க. முதலாவதா கரூர் சம்பவம், அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய முதல் நெருக்கடி. அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால், வழக்கு, விமர்சனங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இதுல இருக்கு. ரெண்டாவதா வருமான வரித்துறை. வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே 2022 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருந்தாங்க. 2015 அவருடைய வீட்டுல வருமான வரித்துறை சோதனை நடக்குது. அப்போ புலி படத்துக்காக அவர் வாங்கின 15 கோடி ரூபாய் பணத்தை அவர் கணக்குல காட்டல அப்படின்னு சொல்லி அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க 2022. இவர் என்ன பண்றாரு, உடனடியா கோர்ட்டு போறாரு. இந்த அபராதத்தை அவங்க 2019 கொடுத்திருக்கணும். 2022 ரொம்ப காலதாமதமா அந்த அபராதம் விதிச்சதுனால அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டுக்கு போறாரு. இந்த விவகாரம், இந்த வழக்கு விவகாரம் சமீபத்தில் கூட வந்தது. இப்போ அதை தள்ளி வச்சிருக்காங்க. எனவே இந்த விசாரணை அப்படிங்கிறது, இந்த வருமான வரித்துறை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வளவு தொகுதியில அவர் போட்டியிடுவாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி. பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனா இன்னும் அங்கீகரிக்கப்படல. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தொகுதிக்கு தொகுதி வேறு வேற சின்னத்தை தான் கொடுப்பாங்க. அப்படி வேறு வேறு சின்னத்தை கொடுக்கும்போது மக்கள் மத்தியில அது ரீச் ஆகிறது கொஞ்சம் கடினமான பரப்புரை பண்ணணும். விஜயால இப்படிப்பட்ட சூழ்நிலையில தொகுதிக்கு தொகுதி ஒவ்வொரு மூலை முடுக்களையும் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. எனவே இது ஒரு விஷயமா பாஜக எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு வேறு வேறு சின்னங்கள் தருவாங்க. ஒருவேளை தற்காலிகமா ஒரே சின்னம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரே சின்னம் தரோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரே சின்னத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா வேறு வேறு சின்னம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை விஜய்கிட்ட கேட்கறதாவும் சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை தேர்தல் ஆணையம் வேறு வேறு சின்னத்தை கொடுக்குது, ஒரே சின்னத்தை கொடுக்காம ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கோர்ட்டு போகணும். அதுலயும் சில சட்ட சிக்கல் இதெல்லாம் இருக்கு. சோ இதையும் விஜய் சந்தித்தாகணும். எனவே இப்படி இந்த 3 நெருக்கடிகள் இருக்கும்போது விஜய் இந்த ஒவ்வொரு நெருக்கடியும், தனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவாலையும் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய தலைமை பண்பு என்ன, அவருடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கு, அரசியல்ல அவர் ரொம்ப தைரியமான ஆளா, இது எல்லாமே கரூர் சம்பவமே சொல்லிருச்சு அவர் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிறது. எனவே இப்படி ஒரு 3 விஷயம், 3 நெருக்கடிகள் அவருக்கு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும். பாஜக கூட்டணி இல்லாம 3ஆவதா ஒரு கூட்டணி அமைத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தனக்கு சாதகமான சூழலோட அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல விஜய் இருக்காரு. எனவே இதையெல்லாம் வைத்துதான் பாஜக தங்களோட கூட்டணிக்காக அவரை இழுக்க பார்க்குது. எனவே கட்டாயத்தின் பேர்ல விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல அப்படிங்கிற கருத்துக்களை சிலர் முன்வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் விஜய்க்கு இருக்கிறதுனால நீங்க எங்களோட கூட்டணிக்கு வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பாஜக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் கிட்ட நேரடியா பேசுறதுக்காக, கூட்டணி தொடர்பா பேசுறதுக்காக பாஜக ஒரு பிரபலத்தை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில பவன் கல்யாண் சரியான ஆளா இருப்பாரு அப்படின்னு பாஜக தரப்பு யோசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நடிகர், அவருக்கும் விஜய்க்கும் கண்டிப்பா பழக்கம் இருக்கும். 2 பேருமே சினிமா துறை அப்படிங்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப எளிதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரும் பாஜக கூட்டணியில தான் இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு சரியான நபரா இருப்பாரு விஜய்கிட்ட பேச அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வராரு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப விஜயோட ரோல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படிங்கும்போது புதிய கட்சி அப்படிங்கிறதுனால அவருக்கு 60 தொகுதிகள், ஏறக்குறைய 60 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையில பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே என்னோட தலைமையில கூட்டணி, நாங்க யார் தலைமையிலே கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஜய், இந்த நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே விஜய் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாஜகவோட கூட்டணி போவாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விதான். எனவே வரக்கூடிய காலங்கள்ல இந்த சவால்களை எல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போறாரு, ஒருவேளை பாஜக அவருக்கு இன்னும் நெருக்கடி தருமா,
அல்லது மூன்றாவதா ஒரு கூட்டணி அமைக்கட்டும். 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி அமைந்து அது திமுகவுக்கு நெருக்கடியானதோ அதே மாதிரி கூட ஆகலாம் அப்படிங்கிற கணக்குல பாஜக அவரை விட்டுறதா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதற்கெல்லாம் இன்னும் சில நாளையில விடை கிடைக்கும். இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.